வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. எப்பவுமே ரெஸ்டாரண்ட்ல போகும்போது சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம கை பார்த்தீங்கன்னா பில்லிங் கவுண்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்வீட் சோம்பு கவுண்டருக்கு தான் நேரம் போகும். ஒன்று அது ஸ்வீட்டாக இருக்கு, ரெண்டாவது வாய் நல்லா வாசனையாக இருக்கும், மூணாவது பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு. இந்த ஸ்வீட் சோம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 இன்கிரீடியன்ட் இருந்தால் நீங்கள் வீட்லேயே பண்ணிடலாம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா இந்த தண்ணியோட சேர்ந்து கரையணும். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா சர்க்கரையே மெல்ட் ஆகி கொஞ்சம் நீர்த்து வரும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். ஃப்ளேமை லோ டு மீடியம் மாற்றி மாற்றி நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம கம்மியாக சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நான் ஃப்ளேமை லோவில் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு சோம்பு எடுக்கணும். இப்போ 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம 1/4 கப் சோம்பு தான் எடுக்க போகிறோம். ஒரு கம்பி பதம் வந்துருத்தாங்கிறத கைக்கு நடுவில் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெச்சியாக வரும். அந்த மாதிரி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பி பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணாலே சூட்டுக்கு உங்களுக்கு 2 கம்பி பதம் பக்கத்தில் போயிடும். இப்போ ஒரு நல்ல ஹெவி பாட்டம் கடாயில் 1/4 கப் சோம்பை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10-20 செகண்ட் நீங்கள் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். ஒரு 10 செகண்ட் சோம்பு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம சக்கரை பாகு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு கரண்டியாக சேர்த்துக்க போகிறோம். முதல்ல ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் சக்கரை பாகை சோம்பு மேலே சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விடுங்க. சக்கரை பாகெல்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பு உறிஞ்சு உங்களுக்கு ட்ரை ஆகும். ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பிசுபிசுப்பெல்லாம் போய் கரக்கரன் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு கரண்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சக்கரை பாகையுமே ஒரு கரண்டியாக சேர்த்துக்கோங்க. சோம்பு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த கரண்டி நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே சுகர் கோட்டிங் கரெக்டாக வரும். நல்லா பொறப்புறன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நாள் நீங்கள் வெளியில் வச்சும் சாப்பிடலாம். இந்த சோம்பு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக கடைகளில் கிடைக்குங்க. ஆனால் வீட்டில் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்கூலில் ரீஓப்பன் ஆக போகுது. ப்ரீ ப்ரெப்பாக நான் சில பொடிகள்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதோட வீடியோஸை ஒன்றா நான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். பாப்கார்ன் சீஸ் சீசனிங், கரம் மசாலா, புளியோதரை பொடி, பிரியாணி மசாலா, அந்த மாதிரி சின்ன சின்ன பொடி ரெசிபீஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லா சக்கரை பாகும் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு மேலே வெள்ளை கலரில் ஒரு லேயர் பூத்து வரும். சக்கரை நல்லா பாகு தட்டி பொறன்னு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 4 எடுத்து வாயில் போட்டு நீங்கள் மென்னுட்டு போகலாம். கடைசி கரண்டி சேர்த்ததுக்கப்புறம் பொறப்புறன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா தண்ணி இல்லாத ஒரு க்ளீன் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.